இன்னைக்கு வீடியோவில் நம்ம கூண்டு க்ளீன் பண்ண போகிறோம், அதை தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறோம். லாஸ்ட் வீக் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த வீக் ஃபுல்லாக வந்து மழையாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது, கொஞ்சம் கிளைமேட் மாறி இருக்குது. இந்த டைமில் வந்து க்ளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் புடா பிடிக்கும்னா இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எல்லாம் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அதிபுல்லா ஷெரீஃப், உங்கள் பாட்ஸில் வரைஞ்சி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ளீனிங் பண்ணும்போது மஸ்ட்டு வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜி சைனஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா க்ளீன் பண்ணும்போது இன்னும் அதிகமாக ஆகிடும். அதனால சேஃப்டியாக இருங்க. முதல்ல வந்து க்ளீன் பண்ணும்போது மாஸ்க்கு, உங்களுக்கு கையில் கூட அலர்ஜி ஆகுதுன்னா நீங்கள் ஹேண்ட் க்ளவுஸை போட்டுக்கலாம். நான் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறதுக்கு தான். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணுறது சேஃப்டியாக பண்ணால் தான் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வராது. நம்மளுக்கு ஏதாச்சும் சின்ன பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா புறா அதுதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்தமாரி உங்கள் வீட்டில் சொல்கிறாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி அப்புறமா பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து புறாவெல்லாம் பிடிச்சி டப்பாவில் போடணும். கொஞ்சம் புறா வந்து இதில் போட போகிறேன், மிச்ச புறா வந்து நமக்கு இல்லை கூண்டு இருக்குது அதில் போட போகிறேன். வீட்டை தொடர்ந்து பாருங்கள். இதில் கூட வந்து 4 புறா தான் ஆகுது. மீதி 4 புறா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீமேல் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுலேயே நம்ம ஒரு மேல் போட்டிருக்கோம். 2 மேல் இருக்குது அதுலேயே. மொத்தமாக 4 புறா வந்து அந்த கூட்டில் இருக்குது. மீன் 4 புறா வெளியே இருக்குது, பறக்கிற புறா. இப்போ வந்து மேல் தான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. இந்த கூண்டு 2 கூண்டு இருக்குது. 2 கூண்டில் டிவைட் பண்ணி போட போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா மேல வந்து பூச்சி அடிச்சு இப்போ வெளியே வச்சுட்டு நம்ம கிளீனிங் வேலை ஆரம்பிக்கலாம். எல்லாம் பூரா பிடிச்சாச்சு. இப்போ வந்து கிளீனிங் வேலை ஆரம்பிக்கலாம். தகடு முதல்ல நம்மளுக்கு க்ளீன் பண்ணதுக்கு மெயினாக வந்து தகடு தான் தேவை. கூண்டுக்கு ஏற்ற மாரி நீங்கள் தகடு வாங்கிக்கலாம். நம்ம பழைய கூண்டில் வந்து இந்த பெரிய தகடு யூஸ் ஆகும், இந்த தகடு யூஸ் ஆகும். அதே தகடு நான் வந்து இங்கே கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்பவுமே கீழே க்ளீன் பண்ணணும்ல பவுச் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பவுச்சில் கழுகலாம் கீழே வியும். நம்ம கீழே க்ளீன் பண்ணிட்ட அப்புறமா பவுச் க்ளீன் பண்ணால் திருப்பியும் கீழே அழுக்காகும். ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து கீழே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேல் குண்டை தான் க்ளீன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் குண்டை க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக வாஷ் பண்ணுவோம். எல்லா வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதேமாரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கும் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். மேட் போட்டிருந்தால நான் இந்த மேட்டை வெளியே எடுத்துட்டு கழுவிட்டு திருப்பி நான் உள்ளே போடுவேன். ப்ளஸ் வந்து தண்ணிலாம் கொஞ்சம் லைட்டாக உள்ளே வந்துருக்குது. அதனால் ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த மேட்டு காய்ச்சிட்டு அப்புறமா உள்ளே போட்டு எல்லாம் பூரா உள்ளே மேல் குண்டு மேட்டை வந்துட்டோம், ஃபீமேல் குண்டு மேட்டை வந்துட்டோம். மேல் குண்டு வந்து கழுவி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் குண்டு தான் கழுவணும். அதை முடிச்சுட்டா நம்ம மேட்டை வந்து தனியாக திருப்பியும் கழுவணும். இன்றைக்கி வந்து டைம் அதிகமாகிடும். ஏன்னா வந்து நார்மலாக க்ளீன் பண்ணுறது வேறு, மழை பெஞ்சு க்ளீன் பண்ணும்போது அது வந்து சகசாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். புறா வளர்க்குற எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இருக்கிறத வச்சு நான் கூண்டு கட்டினேன். டோர்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்டு இருந்தது, அதை கட்டினது அப்படியே கட்டினதால அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டு வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மேட்டை வந்து லைட்டாக ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டு எல்லா மேட் வந்து போடலாம். தண்ணி வேறு ஃபுல்லாகிட்டு இருக்குது. முதல்ல அந்த கூண்டை முடிச்சுட்டு அடுத்தது மேட்டுக்கு வரலாம். எல்லாம் காஞ்சப்போ நம்ம பூரா உள்ளே விட முடியும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். மேட்லலாம் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி வந்து திருப்பி நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு குண்டை க்ளீன் பண்ணிட்டேன். என் ஒய்ஃப் வந்து இன்னொரு குண்டை க்ளீன் பண்ணுறேன். அவளுக்கு தெரியாது நான் வீடியோ எடுக்கிறது. நான் பண்ணதை பார்த்துட்டு அவள் நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணட்டும். நான் வேணாம் சொன்னாலும் கேட்கல. நான் ஒரு குண்டு நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பண்ணி முடித்து நம்ம கடைசியில் எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம். நம்ம புறா பறக்கிற புறா எல்லாமே மேலே தான் உட்காந்துட்டு இருக்குது. ரோசியும் அதோட கூட இந்த பேரும் மேலே உட்காந்துருக்குது. மீதி 2 வந்து அந்த டேங்க் மேலே உட்காந்துட்ருக்குது. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து இந்த செடியெலாம் நம்ம மேலே வச்சுருக்கோம். இதெல்லாம் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணி ஏதாச்சும் சொன்னால் தான் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ தான் நான் நிறைய வீடியோ வந்து பண்ண முடியும். நம்ம வீட்டாண்ட தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, பைக்கில் போகிற அளவுக்கு இருக்குது. வீடை சுற்றி தண்ணி தான் இருக்கும். நம்ம வந்து இருக்கிற ஏரியா வந்து அந்தமாரி ஏரியா. நம்ம மேல்லாம் இங்கே இருக்காங்க. இந்த மேல்லாம் எப்படி இருக்காங்க சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று அதே மாரி இருக்கும். என்னோட ஒப்பீனியனுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த புறாவை பற்றி சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மக்கிட்ட கம்மி புறா தான் இருக்குது, எல்லாமே செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். எப்போவுமே நான் கழுவி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மஞ்சள் தண்ணி வந்து ஊற்றுவேன். நம்ம மஞ்சள் வந்து மழையிலையும் குளிர்லேயும் கட்டிக்கிட்டுக்குது, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து இந்த தண்ணியை நான் ஊற்றுவேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இது ஆன்டிபயோட்டிக். எந்த பூச்சி இருந்தாலும் சீக்கிரமாக அதில் வராது. ஆனால் நான் கடைசியாக முடிச்சுட்டு எல்லாம் செவுத்துலேயும் கீழேயும் இந்த தண்ணியை ஊற்றுறது என்னோடய பழக்கம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு குண்டும் வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். மேல் குண்டு நான் தான் பண்ணேன், ஃபீமேல் குண்டு வந்து என்னோடய ஒய்ஃப் பண்ணாங்க. மஞ்சள் தண்ணியை ஊற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேட்டு கழுவுறது தான் இருக்குது. மேட்டில் தண்ணி ஊற்றி வச்சதில் கொஞ்சம் போயிடுச்சு. அதில் இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை கழுவிட்டு உள்ளே காஞ்சிட்ட அப்புறமா நம்ம உள்ளே போடலாம். மேட்லாம் காஞ்சிச்சு, உள்ளே கூட கொஞ்சம் காஞ்சிச்சு. ஒரு மேட்டு போட்டுட்டோம் மேல் குண்டில். ஃபீமேல் குண்டு மேட்டு போடணும். போட்டு முடிச்சுட்டு எல்லாம் புறாவை நம்ம கால்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதை வாஷ் பண்ணி உள்ளே விட்டுட்டு இன்றைக்கி வீடியோ முடிச்சிக்கலாம். ரெண்டு மேட்டும் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து புறாவை தான் உள்ளே விடணும். இப்போ வந்து புறாவெல்லாம் உள்ளே விடணும். புறா கால்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. எல்லாம் புறா கால் வந்து லைட்டாக வாஷ் பண்ணி உள்ளே விட்டுடலாம்.
கால் வாஷ் பண்ணுறோம் லைட்டாக இதில் மஞ்சள் போட்டு நம்ம கால் வாஷ் பண்ணிக்கலாம். சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழைய புறா விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. நம்ம அமாக்சிலின் போட்டு உள்ளே விட்டுடலாம். ஏன்னா கிளைமேட் மாறி மாறி இருக்கிறதால உங்களுக்கு அமாக்சிலின் தான் நான் ஓப்பன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் மருந்து வச்சு போறீங்க. ஆக்சுவலாக நான் ஓப்பன் பண்ணி பவுடர் தான் போடுவேன். இப்போ வந்து இப்படியே போட்டுடலாம். ஏன்னா பெரிய புறா தான் இது. இப்போ நம்ம கால் மட்டும் வாஷ் பண்ணி புறா உள்ளே விட்டுடலாம். ஃபீமேல் கூட்டில் கம்மியான புறா தான், அதனால் மேலே 2 மேலே போட்டிருக்கோம். ஏதாச்சும் கூட ஃபேர் ஆனால் நல்லா தான் இருக்கும். ரோசி வந்து அவனே உள்ளே போய் உட்காந்துட்ருக்கான். என்னால் முடியலப்பா நான் உள்ளே போயிடுறேன்னு சொல்லிட்டு. ரோசி வந்து இந்த கூண்டில் தான் போட்டு வச்சுருக்கோம். அந்த கூண்டில் மேல் அதிகமாக இருக்குது, அதனால் இருக்கிறதுக்கு இடம் பற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு ரோசியும் தூக்கி இந்த கூண்டில் போட்டு வச்சுருக்கோம். உள்ளே விட்டோன்னே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன என்ன எழவி அது. புறா வந்து எப்பவுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல விட்டோன்னே மோஷன் போகும். அது புறா வளர்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மேலுக்கும் வாஷ் பண்ணி மேல் கூண்டுலையும் எல்லாம் புறா உள்ளே விடலாம். மேலுக்கும் வாஷ் பண்ணி நம்ம உள்ளே போட்டுடலாம். எல்லாம் புறா வாஷ் பண்ணி உள்ளே விட்டுட்டோம். இப்போ எல்லாருக்கும் தீனி போடணும். தீனி போட்டு வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். இன்னைக்கு வீடியோ வந்து இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புறா வளர்க்குறாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனல் இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பாய் வித் பர்ஸ்ல நினைச்சு மறக்காமல் அந்த பெல் பட்டனை குறும் நைத்துருங்க. பாய்.